My precious brothers and sisters, I welcome all of you to this program, the month of February. விலையேறப்பெற்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த பிப்ரவரி மாதம் முதல் நாள் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Yes, we are starting the month of February 2017. 2017 ஆண்டின் பிப்ரவரி மாதத்தை இன்று நாம் ஆரம்பிக்கிறோம். You may be thinking, what is going to happen this month? இந்த மாதம் என்ன நடக்குமோ என்று நீங்கள் உங்கள் மனதில் நினைத்துக் We see that கொண்டிருக்கக்கூடும். verse in Psalm 27 verse 14. 27ஆம் சங்கீதத்தின் 14ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்க முடியும். Wait on the Lord, be of good courage, and he shall strengthen thine heart. Wait, I say, on the Lord. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. Yes, my beloved brothers and sisters, you have to do this only. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும். As we are starting this month of February, we are going to wait on the Lord. இந்த பிப்ரவரி மாதத்தை ஆரம்பிக்கிற நாம் இம்மாதம் முழுவதும் கர்த்தருக்கே காத்திருக்க போகிறோம். You might have been confused with various things, பலதரப்பட்ட காரியங்களின் நிமித்தம் நீங்கள் குழம்பி போய் இருக்கலாம். but wait on the Lord. ஆனாலும் கர்த்தருக்கே காத்திருங்க. Young people, are you worried about your exams? வாலிப பிள்ளைகளே, எழுதப் போகிற பரீட்சை நினைத்து கலங்கிக் Very soon கொண்டிருக்கிறீர்களா? I have to write the exam. ஐயோ, சீக்கிரம் பரீட்சை எழுதணுமே, I don't have memory power at all. எனக்கு ஞாபக சக்தியே What shall I இல்லையே, do? நான் என்ன Wait செய்வேனோ? on the Lord. கர்த்தருக்கு காத்திருங்கள். Sisters, you may be worrying over so many things. சகோதரிகளே, பல காரியங்களை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கலாம். About your children's exam. உங்கள் பிள்ளைகளுடைய பரீட்சை How குறித்து, my child is going to write the exam? She is so sick. என்னுடைய பிள்ளை வியாதியாய் இருக்கிறாளே, எப்படிதான் பரீட்சை எழுத போகிறாளோ என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம். All sorts of problem. எல்லா விதமான பிரச்சனைகளை But the Bible கலங்கடிக்கலாம். says, ஆனால் வேதம் wait on சொல்கிறது, the Lord. கர்த்தருக்கு காத்திருங்கள். Yes, through waiting upon the Lord, you are going to achieve great things the whole of this month. ஆம், கர்த்தருக்கு காத்திருப்பதன் மூலம் இந்த மாதம் முழுவதும் பெரிய காரியங்களை நீங்கள் My சாதிப்பீர்கள். precious brothers and sisters and little children, விலையேற பெற்ற அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு செல்ல we are பிள்ளைகளே, going to see how we can overcome all our troubles, all our pain, all our sorrows, and have happiness and joy the whole of this month, February. இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகளை எல்லாம் மேற்கொண்டு எப்படி சமாதான சந்தோஷத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று If கேட்க you have போகிறோம். your Bible, open this Bible and read Psalm 27 verse 14. வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறீர்களா? உங்கள் வேதாகமத்தை திறந்து 27ஆம் சங்கீதத்தின் 14ஆம் வசனத்தை Let படியுங்கள். us read the verse and analyze what God is talking to us. வசனங்களை படித்து நம்மோடு கூட தேவன் என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து பார்ப்போம். Wait on the Lord and be of good courage. கர்த்தருக்கே காத்திருந்து திடமனதாயிருங்கள். In the same way, you can read 2 Chronicles chapter 19 verse 11 also. அதுபோலவே 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தையும் நீங்கள் படிக்க A வேண்டும். real Christian life is a victorious life. உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு வெற்றி வாழ்க்கையாகும். Lord God Almighty sent His only begotten Son Jesus Christ to suffer in this world on the cross and to give us all victory. இந்த உலகத்தில் நமக்கு சகல வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரே பிரான திருக்குமாரனை சிலுவையிலே பாடுபடும்படி Through அனுப்பினார். His death on the cross, we receive all God's abundant blessings. அவர் சிலுவையில் அடைந்த மரணத்தினாலே தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் It is பெற்றுக்கொள்கிறோம். ready. எல்லாம் ஆயத்தமாய் He has இருக்கிறது. already given His life on the cross and He is keeping everything ready for us to receive. அவர் ஏற்கனவே தம் ஜீவனை சிலுவையில் கொடுத்ததன் மூலம் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆயத்தமாய் So வைத்திருக்கிறார். what we have to do? ஆக நாம் என்ன We செய்ய have வேண்டும்? to wait on the Lord. நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். How much time you spend to wait on the Lord? கர்த்தருக்கு காத்திருக்கும்படி எவ்வளவு நேரம் நீங்கள் செலவிடுகிறீர்கள்? More you wait upon the feet of the Lord, the more you will feel the presence of God. எவ்வளவுக்கு அதிகமாய் நேசரின் திருப்பாதத்தில் காத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவருடைய திவ்ய பிரசன்னத்தை I அனுபவிப்பீர்கள். would like to mention one verse from the Bible. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். If you read Deuteronomy chapter 4, 4th verse. உபாகம புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் But படிக்க வேண்டும். ye that did cleave unto the Lord your God are alive, every one of you this day.
ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக் கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். Wait on the Lord means cleave unto the Lord. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அர்த்தமாகும். Putting all your hope and trust upon the Lord. உங்கள் முழுமையான நம்பிக்கையின் பற்றை கர்த்தர் மேல் பதித்து விடுவதாகும். Clinging on to the Lord. கர்த்தரையே பற்றிக் Clinging கொண்டிருப்பது, on to Him tightly. இறுக்கமாய் அவரை உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்பது. Asking God, Father, if you leave me, I have nothing in this world. I have nobody in this world. பிதாவே, நீர் என்னை விட்டுவிட்டால் இந்த உலகத்தில் எனக்கென்று யாரும் இல்லை, ஒன்றுமில்லை என்று அவரை விடாமல் கேட்பது. You are my only hope. நீர் ஒருவரே எனக்கு இருக்கும் You ஒரே are my நம்பிக்கை. only joy. நீதான் என்னுடைய ஒரே You are the சந்தோஷம். only way. நீதான் எனக்கு இருக்கும் ஒரே வழி. Help me. எனக்கு உதவி This செய்யுங்க. is prayer. இதுதாங்க ஜெபம். Cleaving unto the Lord. கர்த்தரையே பற்றிக் கொள்ளுதல். All your problems will be solved if you believe that way. இந்த விதமாய் நீங்கள் அவரை விசுவாசித்தால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். So wait on the Lord and be of good courage. ஆகவே கர்த்தருக்கே காத்திருந்து திடமனதாய் இருக்க The வேண்டும். Lord Himself says in John 16:33, யோவான் 16:33 கர்த்தர் தாமே சொல்லுகிறார், in this world you will have tribulation. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் The உண்டுதான். more you have a close communion with the Lord, எவ்வளவு அதிகமாய் கர்த்தரோடு நெருங்கி ஐக்கியம் கொண்டு you believe உறவாடுகிறீர்களோ, the Lord, கர்த்தரை எவ்வளவாய் you விசுவாசிக்கிறீர்களோ, expect great things from the Lord, எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தரும் there எதிர்பார்க்கிறீர்களோ, will be tribulation, அந்த அளவுக்கு உபத்திரவங்கள் உண்டாயிருக்கும். trial, பரீட்சைகள் so many பதமாக்கும். things. அநேக காரியங்கள் எதிர்த்து வரும். And you may be thinking all the time, oh, I cannot get all these blessings. எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்காது என்று தான் எப்பொழுது நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். Useless. நான் ஒன்றுக்கும் But உதவாக்க. God says, ஆனால் தேவன் I சொல்கிறார், have overcome this world. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். I have overcome this world. நான் இந்த உலகத்தை Be of ஜெயித்திருக்கிறேன். good courage. ஆகவே திடன் Be of கொள்ளுங்கள், good courage. தைரியமாய் What இருங்கள். more you need? இதை விட வேற என்னங்க What வேணும்? more you need? இதை காட்டிலும் என்ன வேண்டும்? That's why you have to wait on the Lord. ஆகவே தான் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். Have a separate time to wait upon Him. கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்க ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி I வையுங்கள். told this many times to the people. பல முறை இதை நான் ஜனங்களிடம் சொல்லி இருக்கிறேன். Years back, one young girl used to come to my house and ask me to pray for her. எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாலிப பெண் என் வீட்டுக்கு வந்து அவளுக்காக ஜெபிக்கும்படி இடத்தில் We கேட்பார். were in a place called Mettur Dam that time, அக்காலத்திலே மேட்டூர் அணை என்கிற ஒரு இடத்திலே நாங்கள் இருந்தோம். and we had a very big house. ஒரு பெரிய வீடு எங்களுக்கு இருந்தது. We were living there. அந்த வீட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். Myself, my husband, only 2 little children. நானும் என் கணவரும் 2 குட்டி பிள்ளைகளும் தான் இருந்தோம். Every day almost she will come and talk to me and ask me this and that, and she will ask me to pray for her. ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் அவள் என்னிடத்தில் வந்து அதையும் இதையும் பேசி தனக்காக ஜெபிக்கும்படி When I கேட்பார். mentioned her that she has to wait upon the Lord to get all His blessings, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று நான் she சொன்னபோது asked me one thing. ஒரு காரியத்தின் இடத்தில் அவள் கேட்டார். What is that? அது என்ன? She said, my house is a small one. என்னுடைய வீடு மிகவும் சிறிய வீடம்மா, Only one room. ஒரே அறைதான் My இருக்கிறது. parents, my brothers, my sisters, all are living there. என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சகோதரிகள், சகோதரர்கள் எல்லாரும் அந்த ஒரு ரூம்ல When தான் they இருக்காங்க. are passing that side and this side, how can I pray? அவர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது நான் எப்படியம்மா ஜெபிப்பேன் என்று If கேட்டார். you allow me to come to your house and pray every day, I'll be very thankful. உங்க வீட்டுக்கு வந்து தினமும் நான் ஜெபிக்க நீங்க அனுமதி கொடுத்தால் நான் தினமும் தவறாமல் வந்து ஜெபிப்பேன் என்றார். I told her one thing. நான் அவளிடத்தில் ஒரு காரியத்தை You சொன்னேன். can come here every day. There is nobody to disturb you. But one thing you must remember. இங்கே உனக்கு தொந்தரவாக யாரும் இல்லை, ஆகவே நீ தினமும் இங்கே வரலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். Your house is very far from this house, and every day coming to my house may be very difficult for you. இந்த இடத்திலிருந்து உங்க வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால தினமும் நீ இந்த வீட்டுக்கு வருவது உனக்கு ரொம்ப சிரமமா So இருக்குமா? do one thing. ஆனா ஒரு In காரியம் your செய். own house, உன்னுடைய சொந்த வீட்டிலேயே in a corner, ஒரு மூலைக்கு put போய் one cot or something, ஒரு கட்டில் போன்ற ஒன்றை அங்கே நிறுத்தி வை. and put a bed sheet over that. அதன் மேல் ஒரு போர்வையை போடு. It will become like a room. அது ஒரு தனி அறையை போல் மாறிவிடும். Inside that portion, you kneel down and pray to the Lord. அந்த மறைவிடத்துக்குள்ளே போய் நீ முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு என்றேன். She obeyed immediately. உடனே அவள் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தாள். That's the greatest thing.
அது ஒரு பெரிய காரியமாகும். Obedience is not there in the lives of people who ask me so many questions. என்னிடத்தில் பல கேள்வி கேட்கும் அநேகருடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் தான் இல்லை. But she obeyed. ஆனால் அவளோ கீழ்ப்படிந்தாள். Let me cut short the story. நான் அந்த நீண்ட சம்பவத்தை சுருக்கி சொல்கிறேன். Afterwards, through her prayers, அதற்கப்புறம் அவளுடைய ஜெபங்களின் மூலம், even though in the beginning her sisters and brothers were criticizing her, ஆரம்பத்தில் அவருடைய சகோதர சகோதரிகள் அவளை குற்றப்படுத்தி விமர்சித்தாலும் கூட, as the days went by, நாட்கள் செல்ல செல்ல God touched their hearts. தேவன் அவர்கள் இருதயங்களை The தொட்டார். whole family gave their hearts to the Lord. முழு குடும்பத்தாரும் தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். Through only one sister who waited upon the Lord for her whole family. தன் முழு குடும்பத்தாருக்காகவும் கர்த்தருக்கும்பாக காத்திருந்த ஒரே ஒரு சகோதரியின் மூலம் All were saved. அனைவரும் What ரட்சிக்கப்பட்டார்கள். a glorious God we have. எவ்வளவு மகிமையான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் You may பாருங்கள். say, though so many problems are coming because I pray. நான் ஜெபிக்கிறதுனால தாங்க எனக்கு நிறைய பிரச்சனை வருது நீங்க சொல்லலாம். No, my brother, no, my sister, no, my young people. அப்படி அல்ல என் சகோதர சகோதரியின் வாலிப பிள்ளைகளை, அப்படி Wait அல்ல. on the Lord. கர்த்தருக்கு Be of காத்திருங்கள். good courage. இடங்கொண்டு And தைரியமாயிருங்கள். He shall strengthen thine heart. Wait, I say, on the Lord. அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆகவே கர்த்தருக்கே காத்திருங்கள். You will receive divine strength. ஒரு தெய்வீக பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Whatever may happen in your life, உங்கள் வாழ்க்கையில் என்னதான் you will be நடந்திருந்தாலும் சரி, strengthened in the Lord. கர்த்தருக்குள் நீங்கள் தைரியமாய் His பலப்படுவீர்கள். grace will strengthen you. அவர் கிருபை உங்களை வல்லமையாய் Just பலப்படுத்தும். to start, that's all. ஆரம்பித்து விடுங்கள், அது போதும். The Lord அவ்வளவுதான். will give you grace above grace above grace. கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். Finally, you will receive all God's abundant blessings. இறுதியிலே கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் And பெற்றுக்கொள்வீர்கள். sometimes you may say, in my soul, I feel so weak. சில நேரங்களிலே என் ஆத்துமாவிலே மிகவும் பலவீனமாய் உணர்கிறேன் என்று I am சொல்லலாம். depressed. நான் சோர்ந்து போய் இருக்கிறேன். I am not able to pray at all. என்னால ஜெபிக்கவே My முடியவில்லை. beloved brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, if you read Psalm 138 verse 3, 138ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தை the படித்தால், Lord says, I will strengthen you. கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை பலப்படுத்துவேன். I will strengthen you and give you courage. நான் பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துவேன். That's what we read in Proverbs chapter 28 also. அதேதான் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திலும் கூட நாம் படிக்கிறோம். Proverbs 28 verse 1 says, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, the wicked flee when no man pursueth, but the righteous are bold as a lion. ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். Yes, my beloved brother and sister, when you are depressed in your heart, in your soul, the Lord says, I will make you like a lion and strengthen you. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் ஆத்துமாவிலே உங்கள் இருதயத்திலே சோர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பலப்படுத்தி உங்களை You தைரியப்படுத்துவேன். may be going through sorrows after sorrows, துக்கத்தின் மேல் துக்கம் உங்களை வாட்டி எடுக்கிறதோ, troubles after troubles. போராட்டத்தின் மேல் போராட்டம் பிரச்சனை அதிகரிக்கிறதோ, But what you have to do, ஆனால் நீங்கள் என்ன செய்ய don't வேண்டும்? say, oh, I have no time to pray. எனக்கு ஜெபிக்க நேரமே இல்லை என்று I சொல்லக்கூடாது. am not able to pray. என்னால் ஜெபிக்கவே முடியலங்க. Nothing doing. You have to pray and cling on to the Lord only. அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. நீங்கள் ஜெபித்து ஜெபித்து கர்த்தரை மாத்திரம் தான் When you பற்றிக் கொள்ள cling on வேண்டும். to Him, நீங்கள் கர்த்தரை பற்றி when you கொண்டிருக்கும் wait போது, upon Him, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் the போது, Lord will fill you with a courage and He will make you like a lion. தைரியத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை சிங்கத்தை போல மாற்றி In விடுவார். our family life, some years back, we had to go through many problems. பல வருடங்களுக்கு முன்பு எங்கள் குடும்ப வாழ்க்கையில் எத்தனையோ பல பிரச்சனையின் ஊடாய் நாங்கள் கடக்க In the நேரிட்டது. beginning of the married life, we lost 2 or 3 children, and we are expecting the next one, and we never knew that we will get it or not. That baby also will die, and we were worried. எங்களுக்கு கல்யாணமான புதிதில் தொடர்ந்து பல குழந்தைகள் இழந்த பொழுது, அடுத்த குழந்தைக்காக காத்திருந்த பொழுது அது உயிரோடு இருக்குமா இல்லையா என்று அறியாது All திகைத்தோம். the time we are clinging on to God. என் நேரமும் தேவனையே நாங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருந்தோம். Both of us believed that God can do a miracle in our lives. எங்கள் வாழ்வில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று நாங்கள் இருவரும் விசுவாசித்து கர்த்தரை It பற்றிக் கொண்டோம். happened just like that. நாங்கள் நம்பினபடியே நடந்தது. And God gave us a beautiful boy child. ஒரு அழகான ஆண் பிள்ளையை தேவன் எங்களுக்கு தந்தார். And he is a boy of the Lord right now.
இப்பொழுது அவர் கர்த்தருடைய ஊழியராய் வலம் வருகிறார். Yes, he belongs to God. ஆம், அவர் தேவனுக்கே He is doing உரியவர். his service. தேவன் சேவையை செய்கிறார். Yes, God will give you such a blessing. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் தேவன் Don't lose தருவார். heart. திடனற்று மனம் சோர்ந்து போய்விட That வேண்டாம். time also you have to wait upon the Lord அந்த நேரத்திலும் கூட நீங்கள் கர்த்தருக்கு தான் and காத்திருக்க be of வேண்டும். good courage. தைரியமாய் இருக்க வேண்டும். Hallelujah. What a Hallelujah. glorious God we have. எவ்வளவு மகிமையான ஒரு தேவன் நமக்கு Not இருக்கிறார். only that problem, we had to go through many problems, financial problem in the body and so many things. அந்த ஒரு பிரச்சனை மட்டுமல்லாமல் பண பிரச்சனை, சரீரத்திலே வியாதிகள் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகளை But சந்தித்தோம். all the time, according to Psalm 121 verses 1 and 2, always we are looking upon the Lord. ஆனாலும் எந்த பிரச்சனையும் பொருட்படுத்தாமல் 121ஆம் சங்கீதத்தின் முதல் 2 வசனங்களின்படி எந்நேரம் கர்த்தரையே நாங்கள் நோக்கிக் கொண்டிருந்தோம். Believing God for everything. எல்லாவற்றுக்காகவும் தேவனை மாத்திரமே விசுவாசித்துக் God கொண்டிருந்தோம். shall supply all your need. That's the promise given to us. உங்கள் தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பார் என்ற வாக்குத்தத்தம் தான் எங்களுக்கு The அருளப்பட்டிருந்தது. same way God gave us everything in a beautiful way. அவ்விதமாகவே எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு அழகுற சிறப்பாய் கொடுத்தார். Financially we were blessed. பொருளாதார ரீதியில் நாங்கள் All ஆசீர்வதிக்கப்பட்டோம். those who are criticizing us received God as their Savior and received the Holy Spirit also. எங்களை குற்றப்படுத்தி விமர்சித்த யாவரும் தேவனை இரட்சகராகவும் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். God gave us all the blessings in a beautiful way. மிகவும் அருமையான விதத்தில் சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் எங்களுக்கு So தந்தருளினார். don't give place for depression. மன உளைச்சலுக்கும் சோர்வுக்கும் இடம் கொடுத்து விடாதீர்கள். Wait on the Lord and be of good cheer, கர்த்தருக்கே காத்திருந்து and திடமனதாயிருங்கள். He shall strengthen you. அவர் உங்கள் இருதயத்தை In the ஸ்திரப்படுத்துவார். same way, அதுபோலவே your தான் spirit also should be strengthened. உங்கள் ஆவியும் பலப்பட்டு இருக்க If you வேண்டும். read Acts 1:8, அப்போஸ்தலர் 1:8 படிக்கிறோம். there we read that the Holy Spirit, when it comes upon you, will be strengthened in the Lord. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வரும் பொழுது நீங்கள் கர்த்தருக்குள் Wait பலனடைவீர்கள். on the Lord. கர்த்தருக்கு காத்திருக்க If you வேண்டும். read Acts 1:14, the disciples were waiting upon the Lord. சொல்லப்பட்டபடி சீஷர்கள் கர்த்தருக்காக போய் காத்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 1:14 நம்மால் படிக்க And if முடியும். you read Acts 2nd chapter, they received the Holy Spirit. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை படித்தால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் என்று They were பார்க்கிறோம். strengthened in the Lord, அவர்கள் கர்த்தருக்குள்ளே and பலப்பட்டார்கள். God used them mightily. ஆகவே தேவன் அவர்களை வல்லமையாக Same பயன்படுத்தினார். thing will happen to you, my brother, my sister, and my children. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு செல்ல பிள்ளைகளே, இதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் When உண்டாகும். you receive all the strength from the Lord கர்த்தரிடமிருந்து வருகிற இந்த பலன்களை எல்லாம் நீங்கள் in your பெற்றுக்கொள்ளும் போது body, soul, and mind, ஆவி, ஆத்துமா, சரீரம், மனதிலே your home பெற்றுக்கொள்ளுகையில் will be a sweet home, உங்கள் குடும்பம் இனிமையான இல்லறமாய் இருக்கும். house of prayer, ஜெப வீடாக உங்கள் வீடு மாறிவிடும். and spirit-filled home. ஆவியினால் நிறைந்திருக்கும் All வீடாய் the இருக்கும். time there will be joy. எந்நேரமும் சந்தோஷம், What a பூரிப்பு இருக்கும். glorious life it will be. அது எவ்வளவு மகிமை நிறைந்த வாழ்க்கையாய் So இருக்கும். the எண்ணி whole பாருங்கள். of this month you are going to enjoy with these blessings. இந்த மாதம் முழுவதும் இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நீங்கள் அனுபவித்து மகிழப் What you have போகிறீர்கள். to do? நீங்கள் என்ன செய்ய Wait வேண்டும்? on the Lord. கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும். As an individual, ஒரு as a தனிநபராகவும் family, குடும்பம் wait குடும்பமாகவும் on the Lord. நீங்கள் கர்த்தருக்கு Be of காத்திருக்கணும். good courage, திடமனதாய் and இருக்க the வேண்டும். Lord shall strengthen you. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி What a ஸ்திரப்படுத்துவார். glorious experience you are going to experience the whole of this month. இந்த மாதம் முழுவதும் மகிமையான அற்புத அனுபவங்களை நீங்கள் அடையப் போகிறீர்கள். God shall supply all your need, தேவன் உங்கள் தேவைகளை எல்லாம் and He சந்திப்பார். will strengthen your soul, mind, and body, and make you a real child of God. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், மனதை பலப்படுத்தி உண்மையான தேவ பிள்ளையாய் உங்களை வாழ வைப்பார். God bless you. தேவன் உங்களை Shall we ஆசீர்வதிப்பாராக. pray? நாம் ஜெபிப்போமா? Our precious heavenly Father, விலையேற பெற்ற எங்கள் we பரமபிதாவே, want you to fill our soul and mind and body with your strength, O Father. அப்பா, எங்கள் ஆத்துமா, எங்கள் மனம், எங்கள் சரீரத்தையும் பலத்தால் We நிரப்பும். humble before you, Father. உமக்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. Touch the lives of everyone who are watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையையும் Let தொடுவீராக. everyone look unto thee and get this blessing in their own life. அனைவரும் உம்மையே நோக்கி பார்த்து தங்கள் தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையில் உடைய ஆசீர்வாதங்களை Give பெற்றுக்கொள்வார்களாக. them your grace to wait on your feet all the time whenever they go through sufferings or trouble or temptations or trials.
எப்பொழுது என்ன விதமான பாடுகள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்களை சந்திக்க நேர்ந்தாலும் வந்து உம்முடைய பாதத்தில் எப்பொழுதும் காத்திருக்கத்தக்க கிருபை இவர்களுக்கு நிறைவாய் Give them தந்தருள்வீராக. grace to wait upon your feet. உம் திரு பாதத்திலேயே காத்து தவம் இருக்கும் கிருபையினால் இவர்களை As a ஆசீர்வதிப்பீராக. family, give them grace to wait with one accord. குடும்பமாக ஒரே மனதோடு உம்மிடத்தில் காத்திருக்கும் கிருபையினால் இவர்களை நிறைத்து I விடும். know when they pray as a family together, they will receive God's abundant blessings in their family. இவர்கள் குடும்பமாக கூடி ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் தங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நிச்சயம் பெற்றுக் So give கொள்வார்கள். them the grace, Master. ஆண்டவரே, இப்பொழுது இந்த கிருபையை Let them தந்தருள்வீராக. have the spirit of prayer. ஜெபிக்கிற அந்த ஜெபாவி இப்பொழுது இவர்களை ஆட்கொள்வதாக. Every morning, let them start as a family and wait upon your feet. காலைதோறும் குடும்பமாய் கூடி வந்து உடைய திருப்பாதத்தில் காத்திருப்பார்களாக. Give this blessing to each one who is watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதங்களை Let கொடும். everyone have that burden to wait upon your feet, O Father. தகப்பனேவும் திருப்பாதத்தில் காத்திருக்க வேண்டும் என்ற பாரம் ஒவ்வொருவரையும் Strengthen ஆட்கொள்வதாக. them, O Father, in the spirit, தகப்பனே, இவர்கள் ஆவியிலே இவர்களை the பலப்படுத்துவீராக. soul, ஆத்துமாவை and in the பலப்படுத்தும். mind. இவர்கள் மனதையும் Lord, பலப்படுத்துவீராக. fill them with the Holy Spirit without measure. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் இவர்களை Let நிரப்புவீராக. whole family receive that blessing. முழு குடும்பமும் இந்த ஆசீர்வாதங்களை Let them பெற்றுக்கொள்வார்களாக. not spend all the time according to their own wish, Master. தங்கள் இஷ்டப்படி விருப்பப்படி எந்த நேரத்தையும் வீணாக்காமல் இருப்பார்களாக. Father, fill their home with the spirit of fear. தகப்பனே, தேவ பயத்தின் ஆவினால் உங்கள் வீட்டை நிரப்பி Oh, I விடுவீராக. have to seek the Lord, otherwise I will not be strengthened in my spirit, soul and mind. கர்த்தரை நான் தேடினால் ஒழிய என் ஆவி, ஆத்துமா, மனதிலே நான் பலப்பட முடியாதே என்ற பரிதவிப்பை Fill உண்டாக்குவீராக. them with your grace and mercy. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இவர்களை Fill, நிரப்புவீராக. Master. நிரப்பும் Even ஆண்டவரே. now, இப்பொழுதே as they are நிரப்பும். praying, இவர்கள் ஜெபிக்கிற Lord, give நேரத்திலேயே them the grace to receive the power of prayer. ஜெபிக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ளும் கிருபைகளுக்கு Let them start தந்தருள்வீராக. praying with all thirst, Master. முழு தாகத்தோடும் இவர்கள் ஜெபிப்பார்களாக. Let them not waste even a single minute. ஒரு துளி நிமிடத்தையும் வீணாக்க விடாதேயும் ஐயா. Unite their hearts together. ஒன்றாக எல்லா இதயத்தையும் And இணைத்து விடும். individually also let them spend time in your presence. தனித்தனியையும் உம்முடைய பிரசன்னத்தில் இவர்கள் தங்கள் நேரத்தை உம்மோடு செலவிடுவார்களாக. Teach them how to wait upon your feet, Father. உம் திருப்பாதத்தில் காத்திருக்கும் கலை இவர்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. Guide them and lead them in a beautiful way. மிகவும் அழகான விதத்தில் இவர்களை வழிகாட்டி நடத்தி செல்லும். Those who are asking for the Holy Spirit, fill them, Lord. பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டிக் கொள்வோரை நிரப்பும் Fill them கர்த்தாவே. with all the 9 gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் 9 வரங்களால் இவர்களை இப்பொழுதே Use them நிரப்பும். for your glory. உம் திருநாமம் மகிமைக்காய் இவர்களை Let பயன்படுத்தி them not மகிழும். have any unwanted things in their lives. தேவையில்லாத அனாவசியமான ஒரு காரியமுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டாம். Oh, let the presence of God fill their home. தேவ பிரசன்னம் ஒன்று மாத்திரமே இவர்கள் வீட்டை எப்பொழுதுமே நிரப்பி இருப்பதாக. Fill their hearts. இவர்கள் இருதயங்களையும் நிரப்பி Have விடும். mercy upon each and every one of them. இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் இறங்குவீராக. Forgive all the trespasses. எல்லாருடைய மீறுதல்களையும் தயவாய் மன்னித்தருளும். And let them be drawn to thee, Master. ஆண்டவரே, உம்மிடமாய் இவர்கள் இழுக்கப்பட்டு Let விடுவார்களாக. everyone come closer to thee, O Father. அனைவரும் உம்மண்டை நெருங்கி வரட்டும் அப்பா. Cleanse them with your blood, Father. உம் திரு இரத்தத்தால் இவர்களை கழுவி சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. Everyone should be cleansed by the power of God. தேவனுடைய வல்லமையினால் ஒவ்வொருவரும் Let சுத்திகரிக்கப்படுவார்களாக. them receive you in their hearts all the time. எந்நேரமும் உம்மை தங்கள் இருதயங்களிலே இவர்கள் ஏற்றுக்கொண்டே You are இருப்பார்களாக. giving them a grace, special grace to spend the time waiting at the feet of God. தேவாவும் திருப்பாதத்தில் காத்திருக்கும் விசேஷத்து கிருபையினால் இவர்களை இப்பொழுதே நிரப்பி Because விடும். you are giving all these blessings, we are thankful to you. இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அருளுகிற தயவுக்காக உமக்கு நன்றி The சொல்கிறோம். whole of this month, they should receive all God's abundant blessings. இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய சம்பூர்ண ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ள In வேண்டும். Jesus' name we pray. Amen. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.